ஏக்கா சோளக்கிளி அக்கா என்ன இந்த வேலுக்குள்ள இப்படி நிக்கிய? துணி காய போடலான்னு வந்தேன் சின்ன பொண்ணு. பிறகு நேற்று ரேஷன் கடையில் வந்து அரிசி கோதுமைலாம் இருந்துச்சா, அந்த அளவுள்ள தூசெல்லாம் தட்டி எடுத்து காயப்பட்டோம்னா கொஞ்சம் பொடிச்சு வச்சுக்கலாம். பற்றி அப்பப்போ இந்த தோசை தான் சுடலாம். அதான் கொண்டு காயப்படலான்னு மேலே வந்து நிற்க முடிய மாட்டேங்குமா, மயக்கமா வரி. சரி என்ன வெயில் சரியால இருக்கு. கொளுத்தா கொளுத்து ஒன்றா மழை பெஞ்சுனா மழை பெஞ்சு உசுரெடுக்கு. ஏன்னா வெயில் வந்து இப்படி கொளுத்துது, என்னதான் செய்ய. உங்களை தாங்க பார்க்கலான்னு வந்தேன். கீழே போய் பார்த்தேன் ஆளக்கானா. சரி அந்த ஆளு மேலதான் இருப்பியேன்னு ஓடி வந்தேன். எல்லாரும் உறக்கமில்லையே. எங்க மாமியார் தானே சொல்லியே, பிறகு அதுக்கு என்ன வேலை, உறக்கம் தான். சோறு பொங்கறதுக்கு வீட்டு வேலை பார்க்கறதுக்குலாம் தான் நான் இருக்கேன்ல. இங்கே வீட்டு வேலை பார்க்கறதும் இல்லாமல் செலவிக்கும் சேத்துல வேலை பார்க்க வேண்டியது இருக்கு. மக மட்டும் பாவமா கை வலிக்குமா கால் வலிக்குமா அவளுக்குள்ள வேலையெல்லாம் நான் செஞ்சு கொடுக்கணும். இங்கே உள்ள வேலை என்ன பாவனே நினைக்கிறது கிடையாது சின்ன பொண்ணு. என்னத்த சொல்ல, ஏதோ என் தலையெழுத்துன்னு எல்லா வேலையும் பண்ணிட்டு கிடக்கேன். என்ன செய்ய, அந்த கிறுக்கி சொன்னாலும் புரிஞ்சுக்கிட மாட்டா. பக்கத்து வீட்லயே கட்டி கொடுத்துட்டு ஓடி ஓடி வந்து ஒரு வேலையும் உங்களை பார்க்க வைக்க. சரி அக்கா, போன வாட்டி குழுவுக்கு ரூபா கட்ட வந்தோம்ல, அப்ப என்னோட ஆதார் கார்டு எதுவும் இங்கே தந்துட்டு போனேனாக்கா. வீட்டுல தேடி தேடி பார்த்துட்டு ஒரு இடம் காண பார்த்துக்குங்க. எங்க தான் போட்டேன்னு ஒரு யோசனை எதுவும் வரமாட்டேங்க. ஆயத்தே போனேன். அப்படியே சின்ன பொண்ணு ஏன்ட்ட இருக்குமான்னு எனக்கு ஞாபகம் இல்லையே. போன வாட்டி குழுவுக்கு அந்த கொண்டு வந்த பையன் அப்படியே தான் போட்டு வச்சிருக்கேன். பார்க்கேன் கொஞ்சம் கழிச்சு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதில் எடுத்து பார்க்க இருந்துச்சுன்னா கொண்டு வந்து தாரேன். கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. என்னக்கா நானும் தேடி தேடி கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஆயிட்டு. காலையிலேருந்து என்னதான் அதை தான் போட்டு தேடி கிடைக்கும், ஒரு வேலை பார்க்கல. சரி வாங்கலேங்கா, கொஞ்ச நேரம் இருந்து பீடி சுத்துவோம். வாரண்டி ரெட்டை வழி 2 நாளா பீடி தட்ட தொடவே இல்லை. வீட்டு வேலை அதையே பார்த்தாச்சு. நேற்று வாட்டுப்பட வையாச்சு. சரி வார என்ன சோத்தை மட்டும் பொங்கி வச்சுட்டு அடுப்பில் போட்டிருக்கேன். வெந்துட்டான்னு பார்த்து அதை மட்டும் அடைச்சி வச்சுட்டு வாரேன். சரி சொல்லக்கலையக்கா. நீ சாப்பாடுலாம் பார்த்துட்டே சின்ன பொண்ணு? இல்லக்கா, எங்க மாமியா தான் பொங்கிட்டு இருக்கு. காலையில இருந்து ஒரு வேலை பார்க்கல பாத்துக்குங்க. இந்த ஆதார் கார்டையே எங்க போட்டுட்டோம் என்ன ஏதுன்னு பார்த்து அதையே தேடிட்டு இருந்தேன்னு அந்த ஆளு ஒரு வேலை கூட பார்க்கலக்கா. எங்க மாமியா தான் ஏசிக்கிட்டே ஒரு வேலையா பார்த்துட்டு இருக்கா. சரி சின்ன பொண்ணு, சரி இதை சோத்தை பொங்கி வச்சுட்டு வாரேன். சரிக்கா, நானும் போய் பீடி தட்டு எடுத்துட்டு வாரேன். சரி சின்ன பொண்ணு. சே, பள்ளியோடம் போகும்போது எப்படா லீவ் விடுவாவேன்னு இருக்கும். இப்போ வீட்டுல இருக்க சரியா இருக்கு, பொழுதே போக மாட்டேங்கி. அப்படியா வீட்டுல இருக்க முடியல இதை தொங்கிட்டு இருக்கட்டி 2 பேரும். என்ன அவ தானே சொன்னா இவ தானே சொன்னான்டி. இப்படி காலையில இருந்து எவ்வளவு வேலை பாக்கி ஒரு மனசாச்சு இருக்காட்டி. எவ்வளவு பெரிய பிள்ளைலாட்டி வீட்டுல ஒரு கூட மேட அம்மைக்கு ஏதாவது வேலை பார்த்து கொடுக்கலாம். பாவம் போல வேலை பார்க்காலேன்னு ஏதாவது மனசுல என்ன இருக்கா. உங்களை விட எவ்வளவு சின்ன பிள்ளை பூ மாதிரி வீட்டுல இருந்தா அவ அம்மா கூட புளியம்பழம்லாம் உடச்சிட்டு கிடக்கா. ஒரு வேலை பாத்துறாடிய வீட்டுல. ஏன் அந்த பிள்ளைகளுக்கு ஏசிய அதுகளே இன்னைக்குதான் இருக்கு வீட்டுல பள்ளியோட லீவ் விட்டு. அதுகளே எதுக்கு போட்டு ஏசிட்டு கிடக்க. வேலை பார்க்க முடிஞ்சா பாரு, இல்லைன்னா போடு. ஆமா போட்டா இவைய பாத்துருவாவ. என்னமே எனக்கு மட்டும் எதுவுமே கஷ்டப்படாத மாதிரி தான் பேசுதாவ. எனக்கு மட்டும் எதுவுமே வலிக்காது. நான் மட்டும் வீட்டுல உள்ள அவ்வளவு வேலையும் பார்க்கணும். மக வீட்டுல உள்ள வேலை அவ்வளவு வேலையும். ஏட்டி பீடி சுத்த போறேன், 100 தூள் நாளும் சுத்திட்டு வருவேன். அதுக்குள்ளே வீட்டுல உள்ள அவ்வளவு வேலையும் பார்த்து வைக்கணும். தூத்துப்பட்டு மேல துணி காயப்படுத்திட்டு இருக்கேன். அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு அரிசி இந்த கோதுமை எல்லாம் உணத்தை போட்டு வச்சிருக்கேன். அதையும் அள்ளி வச்சுக்கிட்டு அடுப்பங்கரையில கொஞ்சம் பாத்திரம் கிடக்கு, அதையும் கழுவி போட்டு வைக்க. என்னட்டி ஏமா இவ்வளவு வேலை சொல்லிய பிறகு வீட்டுல வேலை பார்க்காம எங்க போற? கொஞ்சம் செய்யுங்கிட்டே பாவம்னாலும் நினைங்க. என்ன பார்த்தா என்ன பாவமா தெரியும் உங்களுக்கு? எனக்கு மட்டும் சம்பளமா தெரியும் வீட்டுல உள்ள வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு. வேலை பார்க்கறது மூக்கான அழுகுதாளுவ. நாளைக்கு கெட்டி கொடுத்து ஒரு வீட்டுக்கு போவேன். அப்ப அவ கிடப்பு மாமியாரி நல்ல ஏசுவா. அவங்கள மட்டுமே ஏசுவா. அந்த அம்மா கறி வளர்த்துட்டு இருக்க வளர்ப்ப பாரு. வீட்டுல ஒரு வேலை கூட பார்க்க தெரிய மாட்டேங்க. என்னதான் பேசுவா. மரியாதை 2 பேரும் இருந்துச்சு. வீட்டுல உள்ள வேலை அவ்வளவு பார்த்து வைக்கிய. நான் பீடி போய் சுத்திட்டு வரேன். என்ன சேர்ந்து அம்மா ஏன் அப்படி இருக்கான்னு தெரியல. நேட்டி கொஞ்ச நாள் தான் லீவ் விட்டுருக்கா. அதுலயும் அதை பாரு இதை பாரு வேலை பாரு அதை பாருன்ட்டு கிடக்கா. லட்சுமி சாப்பாடு பார்த்துட்டியா? கொஞ்சம் டவுன் வரைக்கும் போக வேண்டி கிடக்கு. சாப்பாடுலாம் பார்த்தாச்சுங்க, சாப்பிடுங்க. ஒரு துட்டு கொஞ்சம் கேட்க சொல்லியிருந்தோம்ல, கேட்டீல யார்ட்டையாவது? கேட்ட எங்கேயும் கிடைக்கல. நீ தங்கமே தான் போடணும்னு என்ன இருக்கு? உங்க அக்கா வீட்டு பங்கு விசேஷம் தானே. போய் ஒரு 1000 500 மொய்ய வச்சுட்டு கொஞ்சம் கூட மாட நின்று வேலை பார்த்துட்டு வா. தங்கமே கொண்டு போடணும்னு ஏதாவது இருக்கா இப்ப தங்க வைக்க விலைக்கு? நீங்க கொஞ்சமா உங்களுக்கு மான மரியாதை ஏதாவது இருக்கா உடம்புல? நீங்க என்ன புதுசாக உங்க கையில இருக்க துட்டையா போட்டு செய்ய போறீங்க? அவ ஏற்கனவே நம்ம பிள்ளை சடங்கு கொண்டு வந்து தந்தால, அதை கொண்டுனாலும் திருப்பி கொடுக்க வேண்டாமா? கூட போட்டு செய்யலனாலும் பரவாயில்ல, தந்த பொருளைனாலும் கொண்டு கொடுக்க வேண்டாமா? சே, கொஞ்சம் கூட உங்களுக்கு என்ன கூரே இருக்க மாட்டேங்கி. ஏமா குடுக்கறதுக்கு இப்ப எங்க இருக்கு நகை வைக்க விலைக்கு? அவன் 4 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து போட்டா. அன்னைக்கு வித்த விலை இன்னைக்கு வித்த விலை ஒன்னா? இன்னைக்கு ரூபாய் எவ்வளவு போய் நிக்கி? 1 பவுன் வாங்கணும்னாலும் 1.25 லட்சம் ரூபாய்க்கு மேல வாங்கணும். என்னால எல்லாம் எதுவும் பண்ண முடியாது. நீ எதுனாலும் பண்ணிக்க. தங்கம் வாங்கி போட்டாலும் சரி, எண்ணத்தை வாங்கி போட்டாலும் சரி, ஏன்ட்டல எதையும் கேட்கவும் செய்யாத சொல்லவும் செய்யாத. அதானே நீங்க என்னைக்கு பொறுப்பா இருந்திருக்கீங்க, இன்னைக்கு பொறுப்பா நிக்கிறதுக்கு எப்போங்க அவங்க வேலை என்னமோ அதை பாருங்க. ஏன்னா எனக்கு என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னு தெரியும். என்னைக்கு நீங்க பொறுப்பான் இருக்கீ அவ்வளவு பொம்பளை வேலையில விட்டுட்டு தானே நீங்க ஓடுதிய. எம்மா காலையிலேயே தொடங்கிட்ட. இவள்கிட்ட என்னால ஆவிய போக்க முடியாது. நீ என்னன்னாலும் செய். சுவாரு வேணா ஒண்ணு வேணா, நீ தின்னு இவங்க இருந்து. போங்க, நீங்க சாப்பிடல இங்க கிடந்து அழுவுதாவ.
ஒரு பொறுப்பு ஒரு கூறு இல்லை. நீங்க மட்டும் ஒழுக்கமா இருந்திருந்தீங்கன்னா எங்களுக்குலாம் என்னத்துக்கு இவ்வளவு கஷ்டம்? இப்படி ஆட்டையும் மாட்டையும் மேய்ச்சிக்கிட்டு வீட்டுல உள்ள அவ்வளவு வேலையும் பார்த்துக்கிட்டு என்னத்துக்கு இவ்வளவு கஷ்டம்? நீங்க மட்டும் கொஞ்சம் பொறுப்பா இருந்திருந்தீங்க எவ்வளவு நல்லா இருக்கும். ச்சே. ஏக்கா லட்சுமிக்கா ஏன் சண்டையா படுத்திய ரெண்டு பேரும்? பாரு சொலகிளி, கொஞ்சம் கூட இவ பொறுப்பாவே இருக்க மாட்டாங்க. பிறகு கோவம் வராம என்ன செய்யும் சொல்லு பாப்போம். நாங்க போடுற சண்டையில இருந்து பூமாரி பிள்ளை மனசு என்ன சங்கடப்படியா தெரியுமா? எம்மா எப்ப நீங்க ரெண்டு பேரும் தான் எப்ப பார்த்தாலும் சண்டை போடுதே. ஸ்கூல்ல உள்ள அவ்வளோ பிள்ளைல அம்மாவும் நல்லா இருக்கவ, நீங்க தான் சண்டை போடி. என்னால படிக்கவே முடியலங்க. இவிய பண்ணுத பாடு என்ன, எப்படிதான் கோபப்படாம இருக்குது. சரியா இருக்கு சொலகிளி. எங்க அக்கா மகளுக்கு சடங்கு பத்திரிக்கை கொடுத்துட்டு போயிருக்கா. அவன் 4 வருஷத்துக்கு முன்னாடி பூ மாதிரி கொண்டு வந்து ஒரு பொண்ணு போட்டிருக்கா சொலகிளி. பிறகு நம்ம கொண்டு கொடுக்கண்டாமா சொலகிளி? கூட கொடுக்கலனாலும் கொடுத்ததையாவது கொடுக்கண்டாமா? அதை சொன்ன இந்த கிறுக்கனுக்கு எங்க புரியுது? ஆமாக்கா, செஞ்சதுனாலும் திருப்பி தரணும் பத்தியில இல்லைன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாவ. அவைய போட்டது இருக்கும்லக்கா, புதுசா எடுக்க முடியலன்னா போட்டது கொண்டுனாலும் அப்படியே போட்ட வேண்டியதானக்கா. அது எங்க சொலகிளி இருக்கு? இருந்ததுன்னு நான் கொண்டு போடுவேன். அதை இந்த ஆளையெல்லாம் குடிச்சு அழிச்சாச்சுல. நான் அதை செய்ய போறேன் இதை செய்ய போறேன்னு 10 பைசா வீட்டுல இருந்தா அவனுக்கு கண்ணும் நல்லா இருக்காது ஒத்துக்க. அவ்வளத்தை எடுத்துக்கிட்டு அழிச்சிட்டு தான் இந்த வாய் பேசிட்டு இருக்கான். அதான் இந்த ஆள் கொஞ்சம் நல்லா இருந்தா நாங்க ஏன் இப்படி கஷ்டப்படுன்னு சொல்லு பார்ப்போம். அந்த ரூபா எங்க வீட்டுக்கு வந்தனே, ஏதோ ஒரு 4 கறவை மாடு இருக்கு, அதை வாங்கணும் அப்படி இப்படின்னு அந்த நகையை கொண்டு போய் அப்படியே மெல்ல மெல்ல குடிச்சே அழிச்சாச்சு சொலகிளி. நான் என்னதான் செய்ய? சே. நீ நான் எங்கனாலும் யார் காலிலனாலும் விழுந்துதான் ஒரு 1.5 லட்சம்னாலும் கடன் வாங்கி நான் திருப்பி கொடுத்துதானு சொலக்கிளி ஆகணும். அவ சும்மா இருப்பாளா சொல்லு பாப்பா? அதான் பாத்தீங்களக்கா, செஞ்சுதான் ஆகணும். பிறகு நம்ம செய்யலன்னா அந்த நானே கொண்டு போட்டேன் ஒண்ணுமே கொண்டு வராம வந்திருக்கான் பாவ. தேவையில்லாத சங்கடம் தானே. சரி எதையும் நினைக்காதீக்கா, பாத்துக்கிடுவோம். சரியா இருக்கு சொலக்கிளி, நம்ம ஒத்தையில கிடந்து இப்படி ஓட வேண்டியதா கிடக்கு. சரி விடுங்கக்கா, வேலையில பாத்துட்டீங்களக்கா? முடிஞ்சு சொலக்கிளி. சரி வாங்க, வீட்டுல இருந்து அதையும் இதையும் போட்டு யோசிக்க மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் நிறைய இருந்து பீடிச்சுத்தோ வாங்கக்கா. சரி சொலகிளி, இந்த கறியை அமர்த்தி போட்டு வாரேன். சரிக்கா. மைனியோ, எள்ளுபடி காலியாட்டு மைனியோ. சாயங்காலம் கொஞ்சம் எள்ளுபடி திரிச்சுதாங்க. எள்ளுபடி இல்லைன்னா ஒரு வகைக்கு ஆகாது பார்த்துக்கங்க. சாப்பாடு உள்ளேயே இறங்காது. சாப்பாடு உள்ளங்கன்னா கொஞ்சம் நீ போட்டு திரிச்சு வை. உங்க மைனி கறியே தான் எல்லாம் செய்யணுமோ? அப்படி கிடையாது லட்சுமி அக்கா, எங்க மைனி கையால திரிக்க எள்ளுபடி என்ன அழகா இருக்கு தெரியுமா? கூட 2 சாப்பிடலாம் போல தோணும். அண்ணன் அவ்வளவு அழகா திரிப்பாவ. அதனாலதான் எங்க அண்ணி எப்போ வந்தாவளோ அப்ப இருந்து அந்த எள்ளுபடி திரிக்க வேலையெல்லாம் விட்டாச்சு. எங்க மைனிட்ட சொன்னா அழகு போல திரிச்சு வந்துருவாப்ல. வேலை பார்க்க சிறப்பட்டா என்னென்ன சொல்லி அதற்கு சோப்படியதுக்கு மைனி திரிச்சா அழகா இருக்குமா? இப்படி சொல்லி சொல்லி தாங்க ஏமாத்தின்னு ஒவ்வொரு வேலையா வாங்கிட்டாலையா. ஒரு எள்ளு பிடிக்க திரிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அப்படி கிடையாது மைனியோ, நீங்க பாசத்துல அன்புல செஞ்சு தருவீங்களா? அதான் நல்லா இருக்கும் தானே சொன்னேன். சே, உனக்கு கிடைச்ச மாதிரி எங்களுக்கு ஒரு மைனி கிடைச்சிருந்துச்சுன்னா நானும் இல்லைனாலும் வேலை பார்த்து இது பண்ணியிருப்பேன். சரி, இப்போ எங்களுக்கு கிடைக்காதனால நாங்க தானே கிடந்து அவ்வளோ வேலையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. சும்மா படம் காட்டாதே சின்ன பொண்ணு. உங்க மாமியா தானே அவ்வளவு வேலையும் பார்த்து என்னமோ இவ வேலை பார்க்க மாதிரி இது பண்ணியா? சரிம்மா, தாயா அரைச்சு தாரேன் சாயங்காலம் போல. எக்கா சொலகிளி அக்கா யாருக்கு ஓட்டுப்பட்டியா? மல்லியாக்கா நீங்க யாருக்கு ஓட்டுப்பட்டியா? ஆமா போ, அதெல்லாமா வெளியில சொல்லிட்டு இருப்பாவ, நானும் சொல்ல மாட்டேன். சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாவட்டி, பயமா இருக்கு. இது சொல்லியனாலும் என்ன, நமக்குள்ள தானே. யாருக்கு ஓட்டுப்பட்டீங்கன்னு சும்மா சொல்லுங்க, அதெல்லாம் நான்லாம் வெளியில சொல்ல மாட்டேன். சொல்லக்கூடாது சின்ன பொண்ணு. அவிய மனசுலதான் வச்சுக்கிடணும். நம்ம யாருக்கு போட்டோம் என்ன போட்டோம்னு எல்லாம் மனசை யோசிச்சு இந்த 5 வருஷத்துல மனசுல வச்சு யோசித்தாம்பி ஓட்டு போட்டோம். நீ யாரு வந்தா நல்லா இருக்கும், எப்படி இருக்கும். பிள்ளைகள் பத்தி எனக்குலாம் 2 பொட்ட பிள்ளைகள் இருக்கு. ஒரு இடத்துலயும் இந்த பிள்ளைகள் எல்லாம் கொடுமை பண்ணி கொண்டுட்டாவன்னு கேட்கும் போதே மனசெல்லாம் பதைக்கிது பத்துக்கு. அதை நீ யாரு வந்தா எப்படி பார்த்துக்கிட்டாவோ வச்சுக்கோவோ யோசிச்சுதான் ஓட்டெல்லாம் போட்டிருக்கு. பிள்ளைலாம் வீட்டை விட்டு போயிட்டு பத்திரமா வீட்டு வராமா. யாரும் எதுவும் சும்மா மாசம் 1000 ரூபா தரேன் 2000 ரூபா தரேன்னு இதெல்லாம் தரலைனாலும் பரவாயில்ல. பிள்ளைகள் வீட்டை விட்டு வெளியில போன பிள்ளைகள் பத்திரமா வீட்டு திரும்பி வந்தா போதண்டி. அதுவும் என்னமோ உண்மைதான். ஏன் சொலகிளி அக்கா? ஆமா, வெளிய இருக்க போன பிள்ளை வீட்டை திரும்பி வரலன்னு சொன்னா பெத்த தாய்க்கு மனசு எப்படி இருக்கும்? சரி, காலை எந்த ஆளை போய் கிடக்கு. இந்த செல்லு வந்தல இருந்து அம்பிட்டு பிள்ளைலாம் ஆவாம தாண்டி போய் கிடக்கு. என் வீட்டுல இருந்தா 2 கிடக்கு. அதையே போட்டு தோண்டிக்கிட்டு வீட்டுல ஒரு வேலை பார்க்கறது கிடையாது. இப்ப காலையில நாள் ஏச்சு போட்டு தான் வந்திருக்கேன். போய் பீடி சுத்திட்டு வாரதுக்குள்ள வீட்டுல உள்ள அவ்வளவு வேலையும் பார்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு ஏசி தான் வந்திருக்கேன். ஏன் மைனி அந்த பிள்ளைல ஏசிதியே இருக்கதே எப்பனாலும் இந்த லீவ்ல தான். எப்படி இப்ப நீ வந்து வீட்டுல வேலை பார்த்து தெரியா? உங்க அண்ணனும் கஷ்டப்படக்கூடாது, உங்க அம்மையும் கஷ்டப்படக்கூடாது, உங்க அண்ணன் பிள்ளைகளும் கஷ்டப்படக்கூடாது. நீங்க எல்லாம் பார்க்க மாதிரி தாண்டி என்னை எங்க வீட்டுல பார்த்து வளர்த்துருப்பாவ. நான் மட்டும் என்ன எங்க இருந்து வந்து தவிட்டு கொடுத்து வாங்கினாவளோ? ஒரு வேலை எனக்கு செய்யறதுக்கு ஆள் கிடையாது. உங்க அம்மா வந்து இருந்த இடத்த விட்டு எந்திரிக்க மாட்டா. காப்பியை கொண்டு வா, அதை கொண்டு வா, இதை கொண்டு வா. ஒரு நாளைக்கு 100 காப்பி உங்க அம்மைக்கே போடணும். உங்க அம்மைக்கு பயந்துட்டு இந்த பீட்டு திட்டு இங்கிட்ட ரோட்டோடி ஓடி வந்தாச்சு. ஆமா, நீ இப்படி சொல்லுது. எங்க அம்மைக்கு ஒரு காப்பி போட்டு கொடுத்தா உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. எவ்வளவு நல்லா பாத்துக்கிறியா? ஒரு வீட்டுல எவ்வளவு மாமியார் கொடுமை நாத்தனார் கொடுமை எவ்வளவுலாம் கஷ்டப்படியாவ. இப்ப வரைக்கும் நானும் எங்க அம்மையும் உங்களை எப்படினாலும் படுத்திருக்கோமா? எவ்வளவு பாசமா இருக்கும். ஆமாம்மா, ரொம்ப பாசம். ஏன் டி? இல்ல டி, பாசமா தான் இருக்கேன்னு சொல்ல வந்தேன். பாத்திலா மைனியும் உமாளுக்கு கூட தெரிஞ்சிருக்கு. ஆமாம்மா, உன் பாசத்தை நான் பாத்துட்டு தானே இருக்கேன்.
மைனியோ கை வலிக்குது இந்த துணி கொஞ்சம் சோப்பட்டு தாங்க மைனியோ வீட்டுல விளக்கமாறு தேர்ந்துச்சு கொஞ்சம் 2 தூத்து போட்டு தாங்க மைனியோ கறியில கொஞ்சம் கறி வச்சு தாங்க எள்ளுப்படி எல்லாம் தேள்ளுப்படி தேய்ச்சி தாங்கன்னு ஏட்டி என்னைக்கு நாள் இந்த மைனிய பாவம் நம்ம ஒரு நாள் போய் பாத்திரம் தேய்ச்சி கொடுக்கலாம் ஒரு வீட்டு வேலை பத்தி கொடுக்கலாம்னு என்னைக்கு நாள் நினைச்சிருக்கேட்டி அதுக்கட்டும் சின்ன பொண்ணு சொல்லியே மறந்துட்டேன் டி உன்னோட ஆதார் கார்டுல எங்க வீட்டுல தான் கிடக்கு போன வாட்டி நீ பாட்டு குழுவுல வந்துட்டு போட்டு போயிட்டியா அந்த நான் தான் என் பைக்கில் போட்டு எடுத்து வந்து வச்சிருக்கேன் வீட்டுல தான் இருக்கு நீ சொன்னோன்னு தான் எடுத்து பார்த்தேன் அப்படியாக்கா அதை காணோன்னு நான் கிடந்து என்ன தேடி இருக்கேன் தெரியுமாக்கா? ஏட்டி சரி இருந்து பீடி சுத்துங்க போன வாட்டி சோளக்கிளி தானே எல்லாரும் காப்பி போட்டு வந்தா நான் போய் கொஞ்சம் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன்ட்டு ஆளுக்கு இப்போ குடிப்போம் மல்லியாக்காக்கு எவ்வளவு நல்ல மனசு ஏக்கா எனக்கு மட்டும் சீனி கொஞ்சம் கூட போட்டு கொண்டு வாங்க என்ன ஆமா சீக்கிரம் சுகர் வந்து சாவி அதுக்கு ஏன் மைனியோ அம்மா சீனி எல்லாம் கொஞ்சம் குறைங்க குடும்பமே 1 கிலோ சீனினாலும் ஒரே காப்பில போட்டு குடிச்சிருது காவியே கிடக்காவ நீங்க கொஞ்சம் சீனி நல்லா போட்டு காப்பி போட்டு கொண்டு வாங்கக்கா சரிட்டு இதுல இருந்துக்கிடுங்க வாரேன் ஏக்கா லட்சுமிக்கா விஷயம் தெரியுமா இப்ப போனவள மல்லியாக்கா போன வாரம் நகைக்கடையில் போய் 3 பவுன்ல இந்த மாலை வாங்கியிருக்காவக்கா இம்மா நகை விற்க விலைக்கு துட்டே இல்லை பால் வாங்க கூட துட்டு இல்லை அப்படி இப்படிங்காவ ஆனால் எப்படிதான் இவ்வளோ நகையெல்லாம் வாங்க 24 கிராம் வாங்கியிருக்காவக்கா சும்மா இரு செல்வி நீ பாட்டுக்கு எதுனாலும் வாயில வந்ததை சொல்லாம அவி எந்திரிச்ச போன உடனே அவியில பற்றி கொசரம் சொல்ல ஆரம்பிச்சிட்டா ஏட்டி அவியல வீட்டு வாடகை கொடுக்கறக்கே ரூபா இல்லாமல் காலையில் தான் ஏன்ட்ட தான் வந்து ரூபா கேட்டு கிடந்தாவ சும்மா எதுனாலும் சொல்லிட்டு கிடக்காத ஆமா உடனே சொல்லிடுவேன் நான் மட்டும்தான் பேசிய மாதிரி எனக்குலாம் இந்த ஊர் கதையை பேசியதுக்கே பிடிக்காதுக்கா எனக்கு என்னோட விஷயம் மட்டும்தான் பேசியதுக்கு பிடிக்கும் சும்மா ஒரு விஷயம் தெரியுமேன்னு சொல்லலாம்னு வந்தேன் அவ்வளவுதான் ஆமா அப்படி ஊர்க்கதையே பேச மாட்டா வாயிலிருந்து வரது அவ்வளவும் பொய் ஊர்க்கதை இதுல ஊர்க்கதையே பேச மாட்டாலாம் என்ன வேணியோ ஒன்னும் இல்லம்மா பீடியை சுத்தி